கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்துக்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் யூதா எழுதின நிருபம் 24 வசனம். வழுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடே உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமையுள்ளவரும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை அவருடைய ஊழியத்துக்கென்று அவருடைய பிள்ளைகளாக நம்மை அழைத்திருக்கிறார். இந்த அழைப்பு ஒரு விசேஷித்த அழைப்பு. இந்த அழைப்பை நாம் விசுவாசத்தினாலே ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். தேவனுக்கு நாம் கீழ்ப்படிந்து நம்மை அர்ப்பணித்திருக்கிறோம். ஆனால் இந்த அழைப்பு நாம் இந்த உலகத்தில் இருக்கிற நாள் வரைக்கும் இந்த அழைப்பிலே நாம் உண்மையுள்ளவர்களாய் இருக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். அதைத்தான் இங்கே சொல்லுகிறார், வழுவாதபடி உங்களை காக்கவும். இந்த உலகத்திலே அநேக காரியங்கள் நாம் எதிர்கொள்ள வேண்டியது இருக்கிறது. அதாவது இந்த உலகத்திலே நாம் ஊழியம் செய்யும் பொழுது அநேக சவால்களை நாம் எதிர்கொண்டுதான் செய்ய முடியும். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே நாம் தேவனை விட்டு வழுகி போகாதபடிக்கு நாம் தேவனுடைய அன்பிலையும் தேவனிலும் நாம் நிலைத்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட கிருபையை நாம் எங்கிருந்து பெற்றுக்கொள்ளுவோம்? அதாவது இன்றைய நாட்களில் இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிற காரியங்களை பார்க்கும் பொழுது ஊழியர்களாகிய நாம் எப்படி நிலைநிற்போம் என்று நாம் பயப்படலாம் அல்லது சந்தேகிக்கலாம். அதற்காக தான் தேவன் நமக்கு சொல்லுகிறார், வழுவாதபடி உங்களை காக்க. தேவன் நம்மை எல்லா தீமைகளுக்கும் விலக்கி பாதுகாக்கிறார் என்று நாம் அநேக வசனங்களிலே படிக்கிறோம். நாம் தேவனை விட்டு வழுகி போகாதபடி நம்மை காக்கவும் அவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மட்டுமல்ல, தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோட மாசற்றவர்களாய் நம்மை நிறுத்தவும் அவர் வல்லமையுள்ளவர். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை நாம் சந்திக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து வரும் பொழுது, நாம் அவரை பார்க்கும் பொழுது நாம் மாசற்றவர்களாய் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட மாசற்றவர்களாய் நம்மை காக்கவும் அவருடைய சன்னிதானத்திலே நம்மை நிறுத்தவும் அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார் என்பதையும் நாம் மறந்து போகக்கூடாது. அதாவது 1 தீமோத்தேயு எழுதின நிருபம் 1 அதிகாரம் 18 வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது, குமாரனாகிய தீமோத்தேயுக்கு சில ஆலோசனைகளை பரிசுத்த பவுல் அப்போஸ்தலர் சொல்லுகிறார். அதிலே அவர் சொல்லுகிறார், 18 வசனத்தின் கடைசி பாகம், நீ விசுவாசமும் நல் மனசாட்சியும் உடையவனாயிரு. தீமோத்தேயு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரம். பரிசுத்த பவுல் அப்போஸ்தலர் அவருக்கு சொல்லுகிறார், நீ விசுவாசமும் நல் மனசாட்சியும் உடையவனாயிரு என்று. நாம் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே, நம்முடைய ஊழிய பாதையிலே நம்முடைய விசுவாசத்தையும் நாம் நல்மன சாட்சியும் காத்து கொள்ளுகிறவர்களாய் காணப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. அது நமக்கு அவசியமாகவும் காணப்படுகிறது. அடுத்த உள்ள வசனங்களிலே சொல்லுகிறார், இந்த நல்மன சாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். நல்மன சாட்சியோடு விசுவாசத்தோடு துவங்கப்பட்ட இந்த ஊழியத்தின் பாதை இப்பொழுது நல்மன சாட்சியை தள்ளி விடுகிறார்கள். அது எனக்கு வேண்டாம் என்று. இன்னொன்று, விசுவாசமாகிய கப்பல். நாம் ஆவிக்குரிய ஜீவியம் செய்கிறது, நாம் ஊழியம் செய்கிறது விசுவாசமாகிய கப்பலில் என்பதை நாம் ஒருபோதும் மறந்து போகக்கூடாது. சிலர் இந்த விசுவாசமாகிய கப்பலையும் சேதப்படுத்தி விடுகிறார்கள். ஹல்லேலூயா. இமனேயும் அலெக்சாந்தரும் அப்படிப்பட்டவர்கள் என்று சொல்லி சில உதாரணங்களையும் பரிசுத்த பவுல் அப்போஸ்தலர் தீமோத்தேயுக்கு சொல்லிக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். அவர்கள் தூஷியாதபடி சிட்சிக்கப்பட அவர்களை சாத்தானின் கையில் ஒப்புக் கொடுத்தேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பாருங்கள், அவர்கள் தூஷியாதபடி, அவர்கள் நிமித்தம் தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படாதபடிக்கு அவர்கள் சிட்சிக்கப்பட வேண்டும். அப்படிப்பட்டவர்கள், விசுவாச கப்பலை சேதப்படுத்தினவர்கள், நல்மன சாட்சியை தள்ளிவிட்டவர்கள், தூஷியாதபடி, தேவனை தூஷியாதபடி சிட்சிக்கப்பட தேவன் சாத்தான் கையிலே ஒப்பு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஊழியர்களாகிய நாம் இதை அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது. அப்பொழுதுதான் நம்முடைய ஊழிய களங்களிலும் நாம் இவ்விதமான காரியங்களை நாம் பின்பற்ற முடியும். ஹல்லேலூயா. எபேசியருக்கு எழுதின நிருபம் 2 அதிகாரம் 6 வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது, அதாவது கிறிஸ்துவின் கிருபையினாலே தான்
நாம் ரட்சிக்கப்பட்டோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்மிடத்தில் தேவன் வைத்த மகா தயவினாலே மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க பண்ணும்படி என்று சொல்லி கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி இருக்கிறார். எழுப்பி உன்னதங்களிலே உட்கார செய்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். நாம் ஏன் விசுவாசம் என்னும் கப்பலிலே பயணிக்கிறோம் என்றால் விசுவாசத்தினால தான் தேவனுடைய கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ரட்சிப்பை தான் பேசிக், அடிப்படை. இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஹல்லேலூயா. ஆகவே நாம் ஒவ்வொருவரும் யாரும் இதை குறித்து மேன்மை பாராட்ட நமக்கு இடம் இல்லை என்று பார்க்கிறோம். ஆகவே விசுவாசம் நன்மன சாட்சி நம்முடைய ஊழிய பாதையில மிகவும் இன்றிமையாதவைகளாய் காணப்படுகிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது எப்படி நாம் இந்த விசுவாசத்தையும் இந்த நல்மன சாட்சியும் காத்துக்கொள்ள முடியும் என்று தேவன் சொல்லி இருக்கிறார். யோவான் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் இயேசு சொல்லுகிறார், என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது. நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சொன்னார், பிதா என் திராட்சை தோட்டக்காரர், நான் திராட்சை செடி, நீங்கள் திராட்சை கொடி என்று. ஒரு திராட்சை கொடி திராட்சை செடியில இருந்தாதான் அது கனி கொடுக்க முடியும். நாமும் இயேசு கிறிஸ்துவாகிய திராட்சை செடியிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். இயேசு அப்பொழுது நம்மில் நிலைத்திருப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். அப்படி நிலைத்திருக்கும் பொழுதுதான் நம்மாலே நாம் இயேசுவுக்கு நல்ல கனிகளை கொடுக்க முடியும். என்ன இல்லாமல் ஒருவனும் உங்களாலே ஒன்றும் செய்ய முடியாது. ஊழியத்தின் பாதையில நாம் நினைக்கலாம், நாம் இதை செய்யலாம், அதை செய்யலாம், எனக்கு இந்த தாளந்துகள் இருக்கிறது, அந்த தாளந்து இருக்கிறது, எனக்கு இப்படிப்பட்ட ஒரு அடிப்படை வசதிகள் இருக்கிறது, எனக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் இருக்கிறது என்று சொல்லி நாம் நினைக்கலாம். எப்படி என்ன இருந்தாலும் தேவனாலே அன்றி, இயேசு கிறிஸ்துவினாலே அன்றி ஊழியத்தின் பாதையில நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது என்பது தான் உண்மை. மட்டுமல்ல, நீங்கள் என்னிலே நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட திராட்சை கொடியை போல இருப்பீர்கள். அது உலர்ந்து போகும். சிலர் இயேசு கிறிஸ்துவிலே நிலைத்திருக்காமல் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தை செய்து கொண்டிருக்கலாம். ஆனால் உண்மை என்னவென்றால் அது சில நாட்களிலே உலர்ந்து போகும். நாம் இயேசு கிறிஸ்துவிலே நிலைத்திருந்தால்தான் இயேசு கிறிஸ்து வரும் வரைக்கும் நாம் தேவனுடைய ஊழியத்தை செய்ய முடியும். ஹல்லேலூயா. ஆகவே நாம் இயேசு கிறிஸ்துவிலே நிலைத்திருக்கும் பொழுது மிகுந்த கனிகளை கொடுக்க முடியும். நாம் பிதா நம்மில் மகிமைப்படுவார், நாமும் இயேசுவுக்கு சீஷர்களாயிருப்போம். அப்படியே இயேசு சொன்னார். 9ஆம் வசனத்தின் கடைசி பாகத்தில் பார்க்கிறோம். இயேசு சொன்னார், பிதா என்னில் அன்பா இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பா இருக்கிறேன், நீங்கள் என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, தேவனுடைய ஊழியர்கள் ஆகிய நாம் நம்முடைய நல் மனசாட்சியை, நம்முடைய விசுவாசத்தை நம்முடைய ஊழிய களங்களிலும் நம்முடைய குடும்ப வாழ்க்கைகளிலும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைகளிலும் காத்து கொள்ளுவோம். இது தேவனுக்கு பிரியமானது. தேவன் இன்றைக்கு நம்மிடத்தில் இதை எதிர்பார்க்கிறார் என்பதை நாம் அறிந்து நாம் இயேசு கிறிஸ்துவாகிய திராட்சை செடியிலே நிலைத்திருப்போம். அவருக்கென்று நல்ல கனிகளை கொடுப்போம். வலுவாதபடிக்கு தேவன் நம்மை காப்பார். அவர் முன்பாக நம்மை மாசற்றவர்களாக நிறுத்த அவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையாய் நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல ஊழியத்தின் பாதை என்ற நிகழ்ச்சிக்காக நன்றி. இந்த வேளையிலும் அப்பா நாங்கள் வலுவாதபடி எங்களை காக்கவும், இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக எங்களை மாசற்றவர்களாக நிறுத்தவும் நீர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறபடியால் நன்றி. நாங்கள் விசுவாசத்தின் நல்மன சாட்சியும் காத்து கொண்டு இயேசு கிறிஸ்துவாகிய திராட்சை செடியிலே நிலைத்து நின்று நல்ல கனிகளை தர இயேசு கிறிஸ்துவில் அன்பு கூற எங்களுக்கு உதவி செய்ய நன்றி. பரிசுத்த ஆவியானவரே, துதி கன மகிமை மக்கை செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென். God bless you.